ஞானத்தோடும் ஆன்மீக வல்லமைகளோடும் அவர்களை வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே விசேட விதமாக மன்றாடி நிற்போம். ஆண்டவரை பார்த்து இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடி நிற்போம். அவர் எவ்வாறு தம்முடைய சீடர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அதே போல நாங்களும் அந்த செப உறவிலே விசேட விதமாக இறை உறவிலே ஆளப்படுகின்ற நல்லதொரு செப வாழ்வை எங்களுடைய வாழ்விலே கட்டி எழுப்ப இறைவனிடம் வரம் வேண்டி மன்றாடுவோம். மேலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய இந்த வாரத்துக்கான அனைத்து செயற்பாடுகளையும் தேவைகளையும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து இந்த கல்வாரி பலியினுடைய ஆற்றலினூடாக நாங்கள் விரும்பி தேடுகின்ற ஆசீர்வாதத்தை இறைவன் எங்களுக்கு நிறைவாக தரும்படியாக ஒருவருக்காக மன்றாடி இந்த பலியினை ஒப்புக் கொடுப்போம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பாதை தவறி நான் அலைந்தேன், பாவ குழியில் நான் விழுந்தேன், தாங்கிய கரங்களை உதறிவிட்டேன், உன்னங்கிய இதயத்தை நொறுக்கிவிட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மாய உலகத்தில் என்னை இழந்தேன், மங்காத ஒளியும்மை மறந்திருந்தேன், மாபரன் புதுதியை சிதறவிட்டேன், மனிதனின் குணத்தை குறைத்து விட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
துதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவாகும் ஆற்றல் அன்றி உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றைப்பல் இறைவனாயன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் கொமோரோவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிக கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது: தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர்
நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் என்னை செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து கொண்டீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். இரண்டாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்
அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கின்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 13 அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடரில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்ளுவோம். உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாய்ப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களில் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
குட் மார்னிங். பெருநாள் கொண்டாடி எல்லாம் கொஞ்சம் களைச்சி போயிருக்கிற மாதிரி கிடக்குது. களைப்பு தான். இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே உற்சாகமாகவும் வழிபாடுகளிலே பங்கு பெற்ற வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள். சீடர் ஒருவர் இயேசுவிடம் கேட்கின்றார், ஆண்டவரே எங்களுக்கு செபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி. இந்த சீடருடைய மனநிலையை பார்க்கின்ற வேளையிலே, அவர் இயேசுவோடு இருந்த காலத்திலே இயேசு புதுமைகள் செய்ததை அவர் பார்த்திருக்கின்றார். ஏராளமான புதுமைகள். அந்த புதுமையினாலே இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், அவரை போற்றினவர்கள், அவரை பெருமைப்படுத்தினவர்கள் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சீடர் இயேசுவிடம் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு புதுமை செய்கிற ஆற்றலை எப்படி என்று சொல்லித்தாரும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த சீடர் அப்படி கேட்க இல்லை. ஆண்டவரே உமக்கு இந்த காற்றையும் கடலையும் இயற்கையின் மீது நிறைய அதிகாரம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றீர், எனக்கும் அப்படியான ஒரு வல்லமையை நீர் கற்றுத்தாருமே என்று சொல்லி இந்த சீடர் இயேசுவிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கவில்லை. நீர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றீரே, அந்த ஆற்றலை எனக்கும் கொஞ்சம் தாருமே என்று சொல்லி அந்த சீடர் கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை. ஆண்டவரே நீ நன்றாக பேசுகின்றீர், நீ தொழுகை கூடத்திலே பேசுகின்ற வேளையிலே மற்றவர்கள் எல்லாம் வாய் பிளந்து பார்க்கின்றார்கள், ஆச்சரியத்தோடு நிற்கின்றார்கள். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா அல்லவா என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு திறமையும் அவருடைய போதனை, அதிகாரம் கொண்ட போதனையும் இருந்தது. எனவே இந்த சீடர் இயேசுவிடம் கேட்டிருக்கிற, ஆண்டவரே உம்மை போல நான் அதிகாரத்தோடும் திறமையோடும் பேசுவதற்குரிய வல்லமையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கவில்லை. மாறாக அவர் கேட்பது எதுவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி. சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறதுன்னு, சில பேர் கனகாலமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. இந்த ஜக்பாட் அடிக்கிற மாதிரி சிலருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அடித்தா நல்ல வேலையாமையும் வாழ்க்கையில் கடகடகடன்னு சொல்லி முன்னேறி போவார்கள். இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு கனகாலமாக திருமணத்துக்காக காத்திருந்த ஒரு பெண் நல்லதொரு மாப்பிள்ளையை அல்லது ஒரு மாப்பிள்ளை நல்லதொரு பெண்ணை மணமுடிக்கின்ற வேளையிலே சொல்லுவார்கள், பிடிச்சாலும் ஒரு புளியங்கொப்பாத்தான் பிடிச்சிருக்கிறாள் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த சீடர்கள், இயேசுவினுடைய சீடர் பிடிச்சாலும் ஒரு புளியங்கொப்பை தான் பிடிச்சிருக்கின்றார். அந்த புளியங்கொப்பு என்னென்று சொன்னால் செபம். அவர் வழியாக பார்க்கிறார், இயேசு தனிமையில் இருந்து செபித்து கொண்டிருக்கின்றார். இயேசுவினுடைய அந்த புதுமைகளுக்கும் இயற்கையின் மீது அவர் கொண்ட அதிகாரத்திற்கும் அவருடைய உயிர்ப்பின் மீது அவர் காட்டுகின்ற அந்த புதுமைக்கும் அவருடைய போதனைகளுக்கும் எல்லாத்திற்கும் ஆணிவேர் அது செபம் என்பதனை அந்த சீடன் உணர்ந்து கொள்ளுகின்றான். எனவேதான் அவன் ஒட்டுமொத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேள்வியில் கேட்டான், ஆண்டவரே எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி. அன்றைக்கு செப முறைகள் இல்லை என்று அல்ல, எத்தனையோ செப முறைகள் இருந்தன, எத்தனையோ விதத்திலே அந்த செபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு செப முறையை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கின்றது. 3 விதமான காரணங்கள் இருக்கின்றது. ஆண்டவர் இந்த புதிய ஒரு செப முறையை அல்லது செபிக்கின்ற முறையை கற்றுக் கொடுத்தது கொண்டு வந்து அன்றைக்கு வாழ்ந்த அந்த சமூகத்திலே இருந்த 3 குறைபாடுகள் அவர்களுடைய செப வாழ்விலே. முதலாவது குறைபாடு என்னவென்று சொல்லி சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே செபத்திலே ஒரு உண்மைத்தன்மையிலே சின்சியாரிட்டி இல்லை. செபத்து வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்வு முறைக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் அது புதியதொரு செபமுறையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போலுகின்றார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ வெகு தொலைவிலே இருக்கின்றது. எசாயா இறைவாக்கினுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடாகத்தான் ஆண்டவர்
ஒரு புதியதொரு செபமுறையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இரண்டாவது, அந்த வாழ்ந்த மக்களிடம் காணப்பட்ட ஒரு முக்கியமான இன்னும் ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், செபம் என்பது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலையை ஆழப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் அங்கே அந்த உறவு முறை ஆழப்படுத்தப்படவில்லை. வெறுமனே மனப்பாடம் செய்து சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து நடைபெறுகின்ற செப வாழ்வு முறையாக அது இருந்ததனாலே அங்கே ஒரு உறவு முறை அங்கு கட்டியெழுப்பப்படவில்லை. எனவே அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு குறைபாட்டை காணுகின்றார். மூன்றாவது ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், அவருடைய செபத்திலே இருந்த பிரச்சனை வெளிவேடத்தனம். அவருடைய வாழ்விலே அவருடைய வெளிவேடத்தனத்தோடு அவர்கள் இருந்தார்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 6 வசனங்களிலே, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுகின்றீர்கள். எனவே உங்களுடைய செபம் என்பது நீங்கள் மற்றவர்களுக்காக ஒரு வெளிவேடத்தனத்திலே நாங்கள் இறை மக்கள், நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதனை காட்டுவதற்காக அமைகின்ற ஒரு வெளிவேடத்தனமாக அமைகின்றது என்பதனை ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு செப முறையை எளிமையான முறையிலே தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே நான் அந்த பரலோக மந்திரத்தை பற்றி ஒரு சிறியதொரு விளக்கத்தை என்னுடைய மறையுரையிலே கொடுக்க நான் விரும்புகின்றேன். இந்த பரலோக மந்திரம் என்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற செபம். எங்களுடைய தனிப்பட்ட செபம், பொதுவான செபம், திருப்பலியில் சொல்லுகின்ற செபம். இதில் எத்தனை மன்றாட்டு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு எங்கள் பிதாவில் 7 மன்றாட்டு இருக்கின்றது. 7 விடயங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். முதலாவது, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. ஆண்டவருடைய பெயர் தூயதென போற்ற பெறுக. எசாயா இறைவாக்கினர் கண்ட காட்சியிலே ஆண்டவர் அரியணையிலே அமர்ந்திருக்கின்றார். தொங்கலாடைகள் அந்த திருப்பிடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய தூதர்கள் அவரை தூயவர் தூயவர் என்று சொல்லி போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய செபத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய புனிதத்தன்மையையும் தூய்மையையும் நாங்கள் போற்றுகின்றவர்களாக இருப்பதோடு, அந்த போற்றுதலுக்கும் புகழுக்கும் நாங்களும் தூய்மையுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பது ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய செபத்திலே முதலாவது ஆண்டவருடைய புனிதத்தன்மையை, தூய்மை நிலையை நாங்கள் போற்றுவதோடு மட்டுமன்றாமல் நாங்களும் தூய்மையுள்ள பிள்ளைகளாக அவருடைய சன்னிதானத்திலே இருக்க நாங்கள் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது மன்றாட்டு, உமது ஆட்சி வருக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின், அமைதியின், பகிர்வின் ஆட்சி இங்கே வருக. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டும். உம்முடைய கட்டளை எங்களுக்குள்ளே அது தொடங்கப்பட வேண்டும். இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளோ, இந்த உலகம் தருகின்ற படிப்பினைகளோ, இந்த உலகம் தருகின்ற கட்டளைகளுக்குள்ளோ நான் சிக்கிக்கொள்ளாமல், ஆண்டவரே உம்முடைய ஆட்சி என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமூகத்திலே வர வேண்டும், உம்முடைய பிரசன்னம் பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்ற இரண்டாவது வேண்டுதலாக இருக்கின்றது. மூன்றாவதாக, உமது சித்தம் நிறைவேற வேண்டும். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. இவங்களுடைய செபத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பண்பு என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே நாங்கள் இறைவனுடைய திருவுளத்தை தேடுகின்றவர்களாக, அவர் முன்னிலையிலே தலையை சாய்க்கின்றவர்களாக, விசேட விதமாக எங்களுடைய வாழ்வி நிலைகளிலே ஏற்படுகின்ற கஷ்டங்களிலே, கடினமான காலங்களிலே, போராட்டமான நிலைகளிலே அவர் முன்னிலையிலே பணிந்து வாழுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பாரிஸ் நகர பேராயர் அவர்கள் சொல்லுகின்றார், மௌனமாக இருந்து அவரது துன்பத்தை உற்று நோக்கு. ஆண்டவருடைய துன்பத்தை என்னுடைய துன்பத்தோடு உற்று நோக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய சித்தம், அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதனை செய்கின்ற மனநிலையோடு நான் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய செபத்தினுடைய மூன்றாவது விண்ணப்பமாக இருக்க வேண்டும்.
4வது விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய அன்றாட உணவை தாரும். அன்றாட உணவு என்று சொல்லுகின்ற வேளையிலே அது வெறுமனே உணவு மட்டுமல்ல, அது எங்களுக்குரிய உடல் சுகமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எது அளவுக்கு அதிகமாக வேண்டாம், சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி நாங்கள் இந்த பரலோக மந்திரத்திலே மன்றாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். 5வதாக, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்களை நாங்கள் மன்னிப்பது போல். அங்கே ஒரு மன்னிப்பு வலியுறுத்தப்படுகின்றது. எங்களுடைய செபத்திலே நாங்கள் மன்னிப்புக்காக மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த மன்னிப்பு கூட ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையில் தரப்படுகின்றது. மற்றவர்களுடைய குற்றங்களை நாங்கள் எவ்வாறு மன்னிக்கின்றோமோ அதே போலதான் எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கப்படுகின்றன. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்த வருகின்ற வேளையிலே யார் மீதாவது மனஸ்தாங்கள் இருந்தால் அதை அங்கே வைத்துவிட்டு முதலிலே போய் அவனோடு சமரசம் செய்துவிட்டு திரும்பி வா. அப்பொழுதுதான் அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாங்களும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே அதே மனநிலையோடு தான் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார். கல்வாரியிலே தம்மை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தமக்கு எதிராக குற்றம் செய்தோரை அவர் மன்னித்தார். அந்த பலியினை அவர் நியாயமான தூய்மையான பலியாக அவர் ஏற்படுத்தினார். எனவே நாங்களும் இந்த திருப்பலி வேளையிலே, இந்த சுபத்தை மன்றாடுகின்ற வேளையிலே அந்த மன்னிப்புக்காக மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 6வதாக, சோதனைக்கு உட்படுத்தாதை. நாங்கள் மனிதர்கள், பலவீனர்கள், பாவிகள். நாங்கள் விரும்பினாலும் சில விடயங்களை செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய பாவ நிலைகள் இருக்கின்றன. பாவ சோதனைகளிலே இருந்து எங்களை விடுவிக்கும் என்று சொல்லி விசேட விதமாக காட்டு விலங்குகள் போல எங்களுக்குள்ளே இருந்து எழுகின்ற எங்களுடைய தலையான பாவங்களாகிய கோபம், போசனை, பிரியம், பேராசை, பொறாமை, சோம்பேறித்தனம், சிற்றின்பம், தற்பெருமை போன்ற பல்வேறு தீய குணங்கள் எங்களிடமிருந்து எழாத வண்ணமாக எங்களை பாதுகாரும். பாவ சோதனைக்கு உட்படாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக, தீமையிலே இருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, நான் போகின்ற வேளையிலும் வருகின்ற வேளையிலும் எல்லா வேளையிலும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நாங்கள் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் தந்த இந்த பரலோக மந்திரத்திலே அற்புதமான 7 வேண்டுகோள்கள், 7 விண்ணப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். எனவே இந்த செபத்தை சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் உணர்ந்து செபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக, இந்த செபத்தை நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அது உறவை வளர்க்கின்ற செபமாக இருக்கின்றது. இந்த செபத்தில் நான் ஒரு வரியை விட்டுட்டேன். அது எதென்று சொல்லுங்க. ஒரு வரியை நான் விட்டு தான் சொன்னேன். 7 செபம் சொன்னான், ஒரு வரியை விட்டுட்டேன். அது என்ன வரி? அது உங்களை தான் கேட்கணுமென்று என்ன பார்த்து கேட்காதீங்க. முதலாவது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அது செபம் அல்ல. அதில் ஆழமான விடயம் இருக்கின்றது. அன்பானவர்களே, கடவுள் என்றால் யார்? கடவுள் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விக்கு அங்கே விடை இருக்கின்றது. கடவுள், he is immanent and he is transcendent சொல்லுவார்கள். கடவுள் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், அதே நேரத்தில் கடவுள் is transcendent, எங்களுக்கு அப்பால் இருக்கின்றார். எனவே அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இயேசு என் தந்தையே என்று சொல்லவில்லை, எங்கள் தந்தையே. அவருடைய அந்த திருமுழுக்கிலே இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படைகின்றேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய குரலிலே எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கிலும் ஒலிக்கப்படுகின்றது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன். எனவே நாங்கள் பிள்ளைகளுக்குரிய உரிமையை திருமுழுக்கிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே அவர் எங்கள் தந்தையே, அப்பா என்று சொல்லி கடவுளை முதல் அழைத்தது இயேசுதான். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே கடவுளை பலவிதமான பெயர்கள் சொல்லி அழைத்தார்கள். யாவை என்றார்கள், எலோஹிம் என்றார்கள், எபினேசர் என்றார்கள், எல்ரோயி என்றார்கள். ஆண்டவரை நெருக்கமாக அழைக்க அவர்கள் பயந்தார்கள்.
ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த உரிமையை எங்களுக்கு தருகின்றார். தந்தையே, எங்கள் தந்தையே. எனவே அவர் எங்களோடு வாசம் செய்கின்றவர், எங்களோடு இருக்கின்றவர், எங்களை பராமரிக்கின்றவர், எங்கள் மீது கரிசனை உடையவராக இருக்கின்ற ஒரு தந்தையை போல அவர் இருக்கின்றார். இன்றைய வாசகம் சொல்லுவது போல, ஒரு தந்தை மீனை கேட்டால் ஒரு சாதாரண தந்தை பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? நீங்களே உங்களுடைய பிள்ளைகளிலே இவ்வளவு அக்கறையுடையவர்களாக இருந்தால் விண்ணக தந்தை எவ்வளவு அக்கறையுடையவராக இருப்பார். எனவே அவர் எங்களுடைய தந்தை, எங்களோடு இருக்கின்றவர் என்கின்ற இயல்பினை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அதே நேரத்திலே விண்ணுலகில் அவர் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார், அவர் மாட்சியுடையவராக இருக்கின்றார், அவர் வல்லமையுடையவராக இருக்கின்றார். எனவே கடவுளுக்கு இரண்டு குணமும் இருக்கின்றது. அவர் அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார், அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றவராகவும் இருக்கின்றார். எனவே இந்த செபத்தை நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அந்த கடவுளினுடைய அந்த இயல்பை நாங்கள் உணர்ந்து செபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு கற்றுத்தந்த அந்த செபத்தினுடைய அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளுவோம். அவ்வாறு நாங்கள் உணர்ந்து செபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசு கண்டுகொண்ட அந்த குறைகளை, அதாவது செபத்திலே இருக்கக்கூடிய வெளிவேடத்தனம், செபத்திலே இருக்கக்கூடிய இறையுறவை கட்டி எழுப்ப முடியாத தன்மை, செபத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடையிலே இல்லாத பொருத்தமில்லாத தன்மைகள், இவைகளை நாங்கள் நீக்கி உண்மையான இறை உறவை வளர்க்கின்ற பாலமாக எங்களுடைய செபத்தினை மாற்ற முடியும். என்னென்னு சொன்னால், செபத்திலே இரண்டு விதமான மாற்றங்கள் வரும். ஒன்று, எங்களுக்குள்ளேயும் மாற்றம் வருகின்றது. இரண்டாவது, கடவுளையும் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தில் அதைத்தான் பார்க்கின்றோம். ஆபிரகாம் மன்றாடுகின்ற வேளையிலே, தொடர்ந்து மன்றாடுகின்ற வேளையிலே அங்கே ஆண்டவர் அதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக மன்றாடுகின்ற வேளையிலே ஆண்டவரிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். புனித மரிய வியானி சொல்லுகின்றார், செபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆளத் தெரிந்தவனாக இருக்கின்றான். எனவே நாங்கள் உண்மையாக செபிப்போம், நேர்மையாக செபிப்போம், செபிக்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து செபிப்போம். இறை உறவிலே கட்டப்படுகின்ற மனிதர்களாக, மக்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்த ஒரு உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறி ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பான இறைவா, பரிசுத்த திருச்சபையின் மேய்ப்பரான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக இறைவா உம்மிடம் வேண்டுகின்றோம்.
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கத்தோலிக்க திருச்சபையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் வெற்றி கொள்ள தேவையான சக்தியையும் திடத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எமது நாட்டில் இறை பணிக்காக தங்கள் முழு வாழ்க்கையையும் இறைவனுக்கு அர்ப்பணித்த அனைத்து குருக்கள் துறவியருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவனின் சீடத்துவத்தில் மன மகிழ்வுடன் பணியாற்ற அவர்களுக்கு தேவையான வழி நடத்தலையும் மன உறுதியையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எமது நாட்டில் ஆதரவற்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆட்சியாளர்களின் இதயங்கள் நீதியாலும் இரக்கமுள்ள அன்பாலும் மாற்றம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எம் கிறிஸ்தவ குடும்பத்தின் முன்மாதிரியின்படி நம் பிள்ளைகளை கிறிஸ்தவ விழுமியங்களின் படி வழிநடத்தப்படவும் அவர்கள் இறை அழைத்தலுக்கு செவிசாய்க்க தேவையான அருளை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, நீர் விரும்புவது போல நாங்கள் செபத்திலே இறை உறவை வளர்க்கின்ற பிள்ளைகளாக மாறிட எங்களுக்கு வரம் தாரும். இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய நண்பனுக்காக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் ஒப்புக் கொடுத்த அனைத்து தேவைகளையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். இடைவிடாமல் கேட்கின்ற வேளையிலே நீர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றீர். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் மீண்டும் மீண்டுமாக உறுதியான நம்பிக்கையோடு பிள்ளைக்குரிய உரிமைகளோடு நாங்கள் இந்த வேளையிலே எம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். இல்லத்தின் விளை மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறுகிறது. தரிசனம் தந்து
சிறந்த வளர்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்பாடு கொடுக்கின்றது என்ற ஆன்மீக பாடமாக உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றும் திருவுணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் நிற்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்பட புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருகவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அத்திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியின் உள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுக்கும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினாலே பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமை காத்தமக்கு நித்திய வாழ்வை அளிக்கிறார். உன்னால் வாழும் உயிரை இனிதாயின்று ஆக்கிவிடு. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாயின்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளை உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உணவாய் என்னில் நீ வரும் வேளை உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாயின்று ஆக்கிவிடு. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாயின்று ஆக்கிவிடு.
இனிதாய் பூ பூக்கும் என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும் உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. வழிபாடு சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு குறிப்பொன்று. இது கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லி உயர்த்துகின்ற வேளையிலே, அல்லது கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று சொல்லி கிண்ணத்தை உயர்த்துகின்ற வேளையிலே, அது ஏன் உயர்த்தப்படுகின்றது என்று சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நாங்கள் பொதுவாக வர்ற பிழை என்னென்று சொன்னால், நாங்கள் உயர்த்துகிற நேரத்தில் தலை வணங்குகின்றனார்கள். அதை பார்த்துவிட்டு பிறகு ஒரு நேரம் ஒன்று தரப்படுகின்றது நாங்கள் அதனை வணங்குவதற்காக. அதில் கொஞ்சம் நாங்கள் எலிவேஷன் என்று சொல்கிறார்கள், உயர்த்தப்படுகின்ற வேளையில் நாங்கள் அதனை உற்று நோக்குவோம். பிற ஒரு நேரம் தரப்படுகின்றது தலை வணங்கி அதற்குரிய ஆராதனை செலுத்துவதற்காக. இதனை எதிர்காலத்திலே கவனித்து கொள்ளும்படியாக கேட்டு நிற்கின்றேன். அறிவித்தல்கள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை திருப்பலி இடம்பெறாது. வெள்ளி மற்றும் ஞாயிறு தினங்களில் வழமை போன்று திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். இன்று எம்முடன் இணைந்து திருப்பலி ஒப்பு கொடுத்த எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்பணி ரெக்சன் அடிகளார் அவர்களுக்கு எமது இதயம் நிறைந்த நன்றிகள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஜெபிப்போம், துதிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம், துதிப்போம்.
உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே. எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே. ஆமேன்.